ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு நல்ல டிஷ் ஒன்று செய்ய போகிறோங்க. அது என்னன்னாக்கா அவரைக்காய் பொரியலுங்க. அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து பிடிச்சிருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு. அவரைக்காயை வந்துட்டு நம்ம மேலும் கீழேயும் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் எடுத்துடணும். தோலுன்னா அது வந்து அதில் இருக்கிற நாரை வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணுங்க. நார் எடுத்துட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லா அவரைக்காயிலையும் வந்து நாரை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார் சுத்தமாக இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த சைடும் அந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அந்த நாரை இப்படி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து செய்கிறது வந்து இந்த கட் பண்ணுறது இது மட்டும்தான். வெங்காயம் தக்காளி கடுகு எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டாச்சு, கடுகு பொரிஞ்சுன்னு இருக்கேன். அடுத்து 2 காஞ்ச மிளகா வந்து நான் கிள்ளி போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகா அதுவும் பொரிஞ்சிடுச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஏன் சேர்த்தேன் அப்படின்னாக்கா இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்து நம்ம வந்து அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதனால தான் நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா காஞ்ச மிளகாய் நம்ம சேர்க்கலை, நம்ம தேங்காய் சேர்க்கலை அப்படின்னாக்கா காஞ்ச மிளகாவை சேர்த்துக்காம கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதை இன்னொரு முறை வீடியோவில் நான் வந்து எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். இப்போது வந்து நம்ம தேங்காயை சேர்த்து எப்படி அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுன்றது இப்போ செய்ய போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து அவரைக்காயை நம்ம அலசி எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடிசாக கட் பண்ணலாம், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும், சீக்கிரமாகவும் வேகும். அதனால் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா அவரைக்காயும் இந்த மாதிரி எடுத்து அழகாக தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது போட்டு இது தாளிச்சிக்கலாம். நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக நல்லா வதங்க விடலாம். அவரைக்காய் நல்லா வதங்கின்னு இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அப்படியே வேகட்டும். கொஞ்ச நேரம் வெந்து ஆனதுமே நம்ம வந்து பாருங்கள், இந்த வெந்துருச்சு. மூடி வச்சு நல்லா வெந்துருச்சு. நல்லா அரை வேக்காடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தேங்காயை அரைச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேங்காயை அரைச்சி ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா பல்லுக்கு வந்து கருப்புன்னு படாது இல்லையா? அதனால தான் நம்ம வந்து அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து தேங்காயை சேர்க்குறோம். இந்த மாதிரி நீங்களும் சாதம் ரசத்துக்கு சாப்பாடு